நம்ம எல்லாருமே ஆஹ், அதை விட்டுருங்க. அது நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. இப்போ என்னன்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே நம்ம இந்த கிறிஸ்தவங்க வழக்கமா செய்யற ஒரு காரியம், ரெகுலரா செய்யற ஒரு காரியம் என்ன? ஆ என்ன பண்ணுவோம்? எந்திரிச்ச உடனே ஜெபம் பண்ணிடுவோம். டக்குன்னு வேலைக்கு போகணுமா ஜெபம் பண்ணுவோம். இல்லை ஏதாவது வாங்க போறோமா ஜெபம் பண்ணுவோம். வாங்கிட்டு வந்துட்டோமா ஜெபம் பண்ணுவோம். ஏதாவது சூழ்நிலை ஒரு மாதிரி இப்போ நம்மளால தாங்க முடியாத வேதனையா ஜெபம் பண்ணுவோம். இப்படி எல்லா எல்லா சூழ்நிலையிலும் ஒருவேளை எனக்கு இந்த சோதனை, இந்த பழைய எண்ணம், இந்த சோதனை, இந்த பாவ சிந்தனை எனக்கு வந்துட்டே இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? முழங்கால் போட்டு கத்தட்ட ஜெபம் பண்ணுவோம். அப்போ நம்ம எல்லாருக்குமே, அதாவது வேத வாசிக்கிற கூட சில டைம் நம்ம மறந்துடும். ஆனா ஜெபிக்கிறத நம்ம வழக்கமா செய்து கொண்டே இருக்கிறோம். ஏன்னா சூழ்நிலைகளை நம்ம நமக்கு வர சூழ்நிலைலாம் நினைச்சு நம்ம எல்லாருமே நம்ம ஜெபம் பண்றவங்களா இருக்கிறோம். அப்போ ஜெபம்னா என்னன்னு பார்க்கும்போது கர்த்தரத்துல பேசக்கூடியதா, கர்த்தரத்துல நம்முடைய தேவைகளையும் நம்முடைய நன்றிகளையும் அவருக்கு நமக்கும் ஒரு உரையாடல் தான் இது நமக்கு ஜெபம் காட்டக்கூடியதா இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். அப்போ இப்படி இன்னைக்கு நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய நாம் தலைப்பு ஜெபம்தான். இந்த ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராகன்னு சொல்லலாம். நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது அல்லது எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் அது தேவனுக்கு பிரியமானது, எப்படி இருந்தால் தேவனுக்கு அந்த ஜெபத்தை நம்முடைய ஜெபம் தேவனிடத்துல போகாது, இல்லை நம்ம எப்படி ஜெபம்னா கர்த்தர் நம்ம அதை கேட்கிறவராக இருக்கிறார், அதுக்கு ஆவணம் செய்கிறவராக இருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி ஒரு சில காரியங்களை மட்டும் நம்ம வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் நமக்கு நல்லா தெரிந்த ஒரு பகுதி தான். தெரியல, 18ஆம் அதிகாரம் எடுத்தோம்னா என்ன, யாரு அந்த இதுல ஜெபத்தை குறித்து சொல்றது? சகோதரர்கள் ரெண்டு சகோதரர்கள் போய் ஜெபம் பண்றதை தான் பாக்குறோம். 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராவதினால் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம்பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அடுத்த பகுதி சரி வாசிருங்க, அதே வாசிருங்க. சரி வேணாம், இதை இவரை பார்ப்போம். பரிசேயனை பார்க்கலாம். 2 பேர் ஜெபம் பண்ண போறாங்க. ஒருத்தர் பரிசேயன், இன்னொருத்தர் ஆயக்காரர். பாவியின் தலைவனாக எண்ணப்படுகிற ஒரு கூட்டம். ஆயக்காரர்கள் என்றாலே அந்த காலத்துல பாவிகளாக, கொடிய பாவிகளாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். உண்மையா எனக்கு தெரியாது, நான் சொல்றேன். ஏன்னா இங்க நிறைய ஆயக்காரர்களாலே பாவிகள் தான் நமக்கு அடையாளம் காட்டியிருக்குது. அதனாலதான் சொல்றேன். 2 பேர் ஜெபம் பண்ண போறாங்க. ஒருத்தர் பரிசேயர், இன்னொருத்தர் ஆயக்காரர். பரிசேயருடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு வாசிச்சோம். அவர் முதல் பகுதியில் அவர் எப்படி ஜெபம் பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய நீதியை எல்லாம் சொல்றாரு. பரிசேயன் நின்று, தேவனே, நான் இந்த பரிகாரர், அநியாயக்காரர், உபச்சாரக்காரர் ஆகிய இந்த மற்ற மனுஷரை போலவும், விசேஷமா ஏன் முன்னாடி இருக்கிறான்ல இந்த ஆயக்காரனை போலவும் இல்லாததுனால உமக்கு நன்றி செலுத்துறேன். இதுல என்ன பண்ணுது? அவருடைய சுய நீதியை காட்டக்கூடியதா இருக்குது. நான் நல்லவன், இவன் கெட்டவன். கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்க பிரமாணத்திற்கு எதிரடியான ஒரு காரியம். என்ன சொல்லியிருக்காரு? உன்னை போல பிறனை நேசி, உண்டதில் அன்பு கூறுவது போல பிறனத்திலே அன்பு கூறுவாயாக. அது மிக முக்கியமாய் நமக்கு கொடுத்த ஒரு கற்பனையா இருக்குது. 2 யவனம் தெரியல, 3 யவனம் தெரியல, அதுல கூட மறுபடியும் அதை அவன் கொடுத்துறாரு. நம்ம ஆதி முதல் பெற்ற கற்பனையாக இருக்கிறது என்ன? ஒரு இடத்துல அன்பு கூறணும், உன்னிடத்துல அன்பு பிறனத்துல அன்பு கூறுவாயாக அப்படின்னு. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட அவர் பரிசேயனா இருக்கிறாரு. தேவனுடைய வார்த்தை நன்றாக அறிந்த ஒரு மனிதனா இருக்கிறவர். அவருக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் என்னை நேசிக்கிற போல மற்றவரை நேசிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ஆனா அவர் என்ன சொல்றாரு? தன்னிடத்துல இருக்கிற நற்கிரியைகளை முதலாவது தேவனத்துல தெரியப்படுத்துகிறவரா இருக்காரு. தனக்கு முன்பாக இருக்கிறவனை அற்பமா எண்ணக்கூடியவர்களா இருக்கிறார்.
அற்புதமாய் அவரை அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். நான் என்ன பண்றேன், இவங்களை போல இல்லை, இவங்களை போல இல்லை, விசேஷமா இந்த ஆயக்காரனை போல இல்லை. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். என்னிடத்துல கெட்ட பழக்கங்கள் இல்லை, யாரையும் நான் பரிகாரர் அநியாயக்காரனா இல்லை, உபச்சாரக்காரனா இல்லை, அதே போல இந்த மாதிரி மற்ற மனுஷரை போல நான் வாழல. நான் வந்து தேவனுடைய பிள்ளையா வேதத்தை அறிந்திருக்கிற மகனா வாழ்றதுனால நான் நன்றி செலுத்துறேன் உமக்கு அப்படின்ற. அதுக்கடுத்து அவருடைய செயல்களை காண்பிக்கிறார். 2ஆம் வசனத்தை வாசிக்கிறாரு. வாரத்துல 2 தடவை உபவாசிக்கிறேன், 12 என் சம்பாத்தியத்தெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணி கொண்டார். ஒரு என்ன சொல்றாரு, தனக்குள்ளே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். என்ன சொல்றாரு, நான் இப்படி இல்லாததுனால உமக்கு நன்றி செலுத்துறேன், நான் கரெக்டா இருக்கேன், உமக்கு முன்பா நான் கரெக்டா இருக்கேன், என்னுடைய காணிக்கையை நான் கரெக்டா கொடுக்குறேன், உபவாசத்துல இருக்கேன், இப்ப சபையில எல்லா கூட்டத்திலையும் கலந்துக்கிறேன், இரவு ஜெபத்துக்கு கூப்பிட்டீங்கன்னா வந்துடுறேன், பைபிள் ஸ்டடியா வந்துடுறேன், இப்படி எல்லாம் எந்த ஊழியத்துக்கு கூப்பிட்டாலும் வந்துடுறேன். இது என்ன செய்யுது, வந்துடுறேன். ஆனா இவங்களை போல இந்த அநியாயக்காரனை போல இல்லை, நான் ஆயக்காரனை போல இல்லை அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே பெருமைப்படுத்தி கொண்டு தேவனத்துல ஜெபிக்கக்கூடியவராக இருக்கிறார். பின்பு இதுதான் நம்மை ஆச்சரியப்படுத்தக்கூடியதா இருக்கு. ஆயக்காரன் என்ன பண்றாரு, தேவனுடைய சமூகத்துல வருவதற்கும் தயங்கி தன்னுடைய உண்மையான நிலையை அறிந்து தூரத்துல நின்று, ஆனா ஆலயத்துக்கு தான் வந்திருக்கிறாங்க 2 பேரும், தூரத்துல நின்று தன்னுடைய உண்மையான நிலையை நினைத்து பார்த்து தைரியமாய் நிமிர்ந்து தேவனிடத்துல தேவனை பார்க்க முடியாதபடிக்கு தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையா இரும். அப்போ இவர் என்ன செய்யறாருன்னா, முழுக்க தன்னை உண்மையாக தன்னுடைய நிலையை உணர்ந்து தேவனிடத்துல போய் நிற்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, அவரையும் தேவனையும் தேவனுடைய ஸ்தானத்தையும் தன்னையும் நினைத்து பார்த்து அவர் என்ன சொல்றாரு, பாவியாகி என் மேல் கிருபையா இரு. நான் பாவி, அநியாயக்காரன், உபச்சாரக்காரன், பரிகாரன், இதெல்லாம் உண்மைதான். நான் வந்து வழக்கமா தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றதில்லை, அது நானா சொல்லிக்கிறேன், அது அதில் போட்டிருக்கா என்னன்னு சொல்லல. இப்படி உங்களுடைய காரியங்களை ஈடுபடலையோ, நான் என்னுடைய வாழ்க்கையெல்லாம் வேற மாதிரி தான் இருந்தது, ஆனா என்ன பண்ணுங்க, நான் பாவிதான், என் மேல் நீங்க கிருபையா இருங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது 14ஆம் வசனம் சொல்லுது, அவன் அல்ல பரிசேயன் அல்ல, இவனே நீதிமான. இந்த 4 வசனத்துல நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவன் என்ன அப்படின்னா, நாம ஜெபம் பண்ண போறோம், டெய்லி ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்றதுக்கு முன்பாக நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோங்கிறதா நமக்கு சொல்லியிருக்கிறேன். நம்மிடத்துல மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல கர்த்தர் 5ஆம் அதிகாரத்துல 5ல தான் சொல்ற, இந்த காணிக்கை விஷயத்தை பேசும்போது, ஆமா 5ஆம் அதிகாரம் 22, 22, 23, 24 அந்த பகுதியில பார்க்கும்போது 23 வாசிங்க. பலிபீடத்தினிடத்தில் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இங்க வந்து என்ன சொல்றாருன்னா, உனக்கு உன் சகோதரன் மேல கோபம் உனக்கு அப்படிலாம் இல்லை, உன்னை குறிச்சு யாருக்காவது மனசாங்கல இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்க, உங்க காணிக்கை வச்சுட்டு போய் அவங்களோட ஒப்புரவாங்க, அதுக்கப்புறம் வந்து காணிக்கை செலுத்துங்க அப்படின்னு. அப்போ காணிக்கையை செலுத்துவதற்கு நான் என் சகோதரனோடு ஒப்புரவாக வேண்டும் அப்படின்னா, தேவனோடு கூட ஒப்புரவாகும்படியாக, தேவனோடு கூட நான் உறவாடும்படியான இந்த சூழ்நிலையில நான் எப்படி என்னை சீர்படுத்த வேண்டும். நம்ம அதுக்கு மேல் வசனத்துல ஒருத்தனை பார்த்து இவன் யூஸ்லெஸ், இவன் முட்டாளு அப்படின்னு முட்டாள்னு சொல்லக்கூடாது, இவன் வீணன்னு சொல்லக்கூடாது, அப்படிலாம் வரிசையா அவங்கள மற்றவங்கள வந்து ஒரு அற்பமா எண்ணாத அளவுக்கு அவர்களை நம்மை விட மேன்மையானவர்களாக, நம்மை போல அவர்களை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு இது சொல்றாரு. அப்படின்றப்போ நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா, எப்ப நம்முடைய ஜெபம் கேட்கப்படும்? நம்ம நிறைய டெய்லி ஜெபம் பண்றோம், எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம ஜெபம் பண்றோம், நம்ம பேசுறோம் அவர்கிட்ட, அவர் கேட்டாரா, அவர் கேட்கிறாரு தயாரா இருக்கிறாரா, கேட்கக்கூடிய நிலையில இருக்கிறாரா, இல்ல நான் அவர்கிட்ட தான் பேசுறேன்னா,
இப்படி எந்த இதுவுமே இல்லாம நம்ம என்ன பண்றோம், டக்குன்னு வர்றோம், ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்ணி போயிட்டே இருக்கோம். ஒருவேளை நான் வந்து என் சகோதரனுக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன், சகோதரன் வந்து விரோதமா வேற காரியங்களை பரப்பிட்டேன் அப்படின்னா என்ன செஞ்சிருந்தேமா, தைரியமா நேரம் முழங்கால் போடுறேன், கர்த்தாவே நான் வந்து எங்கள் ஊழியக்காரர் வந்து தப்பாக பேசிட்டேன், அவரை வச்சு நிறைய பேர்ட்ட வேற மாதிரி சொல்லிட்டேன், அவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சுக்குங்க, நான் இனிமேல் அப்படி பேச மாட்டேன் அப்படின்ட்டு போயிடுறேன். ஆனால் என்னோட சகோதரனோடு கூட நான் அந்த காரியத்தை செய்தேனா அப்படின்னு பார்த்தா இல்லை. எங்க எங்க நான் என்னுடைய சீர்பொருள் இருக்கணும். மத்திய அந்த 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது என் சகோதரனோடு கூட நான் என்ன பண்ணணும், அப்புறம் என் சகோதரியை காட்டிலும் லட்ச மடங்கு நீதியாய் நிற்பது மேன்மையானவர், மகிமையானவர், நீதியாய் தீர்ப்பு செய்கிறவர். அவரிடத்தில் நம்ம ஈஸியா போயிடும். நம்முடைய தவறுகளுக்கான அறிக்கையோ, பாவ அறிக்கையோ, இல்ல ஜெபிப்பதற்காகவோ என்ன பண்ணிடும், ஈஸியா அவர்கிட்ட போயிடுறோம். ஆனா நம்ம யாருக்கு விரோதமாய் பாவம் செஞ்சிருக்கிறோமோ, யாருக்கு விரோதமாய் தவறு செய்யிருக்கோமோ அவர்களிடத்துல, ஒருவேளை கணவன் மனைவி எடுத்து செய்யலாம், மனைவி கணவன் செய்யலாம், சகோதரத்துல இப்படி ஆவிக்கிற நிலைமையில வளருவதற்கு தடையாய் நாம் செய்கிற பாவங்களை நம்முடைய சபைக்குள்ளே நாம் செய்து விட்டுட்டு நம்மிடத்துல நம்ம யாருக்கு விரோதமாய் பாவம் செய்தோமோ அவர்களிடத்துல போய் நம்முடைய அறிக்கையை ஒப்புரவாகுதலை செய்யாமல் டைரக்டா இந்த தேவன்கிட்ட போயிடும். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, பட்சபாதமே பார்க்க மாட்டாரு, அவர் நீதி உள்ளவர், சரியும் கரெக்டா செய்யறவர், முகதாட்சணியம் பார்க்காதவர். அப்படி இருக்கிறவர்கிட்ட போய் என்ன பண்ணிடும், அசால்ட்டா போய் கர்த்தாவே நான் வந்து இவருக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன், அதனால நான் இப்படி செய்ய மாட்டேன், மன்னிச்சுங்க, இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன். நான் என் மனைவிக்கு விரோதமாய் பாவம் செஞ்சுட்டு மனைவிட்ட போய் என்ன பண்ண மாட்டேங்கிறேன், மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறேன், கடவுள் கற்றுட்டேன், கர்த்தாவே நான் என்னுடைய பலவன் தேர்ந்திருக்கிறேன், என்னை மன்னியும் அப்படின்ட்டு போயிடும். மனைவி கணவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டு கணவனுக்கு விரோதமாய் பேசிவிட்டு என்ன பண்ணாங்க, நான் இப்படி பேசணும் தெரியாம பேசிட்டேன் தாவே மணி. அப்ப இவங்களுக்குள்ள என்ன பண்ண, நமக்குள்ள என்ன பண்ண முடியல, ஒப்புரவாதம் இல்லாம ஆனா தைரியமா எங்க போயிடுறோம், கடவுள்கிட்ட போயிடும். அப்படி போறதுனால நம்முடைய ஜெபம் கேட்கப்படுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. 5:23 வாட்சம்ல, நீ உன் சகோதரோடு உனக்கு குறை உண்டென்று நீ காண்பாயானால், ஞாபகம் வந்துருச்சு, ஆமா நான் இந்த பாவத்தை இந்த சகோதரனுக்கு விரோதமா செஞ்சிருக்கிறேன் அப்படின்னா உன் காணிக்கையே போடாத, என்ன பண்ணேன், போய் சகோதரோட ஒப்புரவாது, அதுக்கப்புறம் வந்து அவருடைய காணிக்கை அப்படின்னா தேவனோடு கூட பேசுவதற்கு நம்மை முதலாவது ஆயத்தப்படுத்துறது, முதலாவது நம்மை தகுதிப்படுத்திக்கிறது என்ன அப்படின்னா, நாம் யாருக்கு விரோதமா என்ன பாவம் செய்திருக்கிறோமோ அவர்களிடத்துல மனப்பூர்வமாய் போய் கடமைக்காக சனிக்கிழமை நைட்டு பூரா பயங்கரமா திட்டிட்டு காலையில வந்த உடனே விளையாட போய் கட்டி பிடிச்சிட்டு சாரி விடுதல், ஏதோ மாம்சத்தை செஞ்சுட்டு ஏன்னா நான் ஆராதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து போயிட்டு ஒப்புரவாயிட்டு வந்துட்டு மறுபடியும் வெளியே போனோடனே என்னுடைய வேலையை நான் செய்யறேன்னா, அறிக்கைனா என்ன, அறிக்கைனா என்ன, பாவம் அறிக்கைன்னு சொல்றேன், அறிக்கைனா என்ன, அறிக்கை செய்து விட்டுடணும், காத்தாடி விடுறோம், விட்டுட்டோம், திருப்பி போய் பிடிச்சிருவோமா, போயிடுச்சு, அவ்வளோ விட்டுட்டோம் அப்படின்னா போயிடுச்சு. அப்படின்னா என்ன செய்யக்கூடாது, அதை திரும்ப நமக்கு அதை நம்ம பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஆனா நம்ம யாரையும் குற்றம் சாட்ட இந்த வார்த்தை சொல்லல. நம்ம இடத்துல வேண்டாம் என்று நாமளாகவே புறக்கணித்து அழுது அறிக்கையிட்டு விட்ட பாவங்களை மறுபடியும் நம்ம பிடித்துக் கொள்ளக்கூடியவங்களா இருக்கு. அப்படின்னா எப்படி நம்ம தைரியமா கர்த்தர்கிட்ட போய் ஜெபம் பண்றோம்? பாவத்தை விடுங்க, சகோதரருக்கு விரோதமாய் சகோதரிகள், சபைக்கு விரோதமா நம்ம செய்ய மாட்டோம், சகோதரருக்கு விரோதமாக சகோதரிக்கு விரோதமா குடும்பத்துக்குள்ளேயே கூட பேசி சண்டை கண்டா போட்டுட்டு அசால்ட்டா பேசிட்டு என்ன பண்றோம், கடவுள்கிட்ட வந்துட்டு நான் அவரோடு கூட ஒப்புரவாகிறேன், அவரோடு என்னோட நேரத்தை செலவழிக்கிறேன் அப்படின்னு. அப்போ வேண்டாம், செய்ய மாட்டேன், இதை விட்டு விடுவேன்னு சொல்லி மனதார அறிக்கையிட்டு விட்ட பின்பு என்ன பண்ணிடக்கூடாது, அதை பிடிக்க கூடாது. பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம், அக்கா மாதிரி நம்ம லோத்தோடைய மனைவி மாதிரி என்ன பண்ணிட்டோம், பழைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கிறோம். அது ரொம்ப பிடிச்சு போச்சு, அது பிரிய மனதில்லை, அதை விட்டு அதை இழந்து போவதற்கு விருப்பம் இல்லை, என்ன பண்ணிடுறோம், மறுபடியும் திரும்பிடுறோம். என்ன ஆயிடுச்சு, ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடி போக சொன்ன, திரும்பி பார்க்காம ஓடி போன்னு சொன்ன அந்த கர்த்தருடைய வார்த்தையை ஆதாமை போல அவன் என்ன பண்ணான், திரும்பி. எப்படி ஆதாம்
ஜீவ ஆத்மாவா இருந்தவன் பாவியாய் மாறிப்போனான். தேவன் செய்யாதே, இதை புசிக்காதேன்னு சொன்னதை புசிச்சதுனால, இவங்க திரும்பி பார்க்காத, உன் ஜீவனை காப்பாத்திக்கோ, ஓடிப்போன்னு சொன்னதை அவங்க திரும்பி பார்த்து ஜீவனை இழந்து போனாங்க, மீறினதுனால. அப்போ நம்மளும் மனப்பூர்வமாய் நான் இனி தேவனுக்காக வாழ்வேன், தேவனுடைய பிள்ளையாய் வாழ்வேன்னு சொல்லி நம்மளுடைய அறிக்கை செய்து அதுல ஞான சாந்தத்தை சாட்சி கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா, தேவனோடு கூட தேவனுடைய பிள்ளைகளாக அநேக வருஷங்களாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படி இருந்தும் கூட நம்மளாலே எளிமையாய் வேண்டாம் என்று புறக்கணித்து விட்டதை முழுமையாய் விட்டு விடாமல் இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம டெய்லி செய்யறோம்ல, டெய்லி தினந்தோறும் ஜெபம் பண்றோம்ல, ஜெபம் தேவனத்துல போகுமான்னு பார்த்தா கத்த 5 இதுல லூக்கால 18 சொன்னார்ல, அவன் இல்லப்பா. நான் சபைக்கு சரியா வந்துடுறேன், காணிக்க கொடுத்துடுறேன், ஆராதிச்சிடுறேன், எந்த ஊழி வச்சாலும் வந்துடுறேன், வீட்டு கூட்டனாலும் வந்துடுறேன், ஊழியத்துக்கு கூப்பிட்டீங்கன்னா வந்துடுறேன், இரவு ஜபமா வந்துடுறேன். ஆனா இவையெல்லாம் செய்கிறதுனால கர்த்தர் என்னுடைய ஜபத்தை எல்லாம் கேட்பாரா அப்படின்னு பார்த்தா இல்லை. அப்போ நம்ம நிறைய நம்முடைய கிரியைகளை மாற்றக்கூடியவங்களா, செயல்களை, எண்ணங்களை மாற்ற வேண்டும். எப்பவுமே தேவனுக்கு நிகராக நம்மை நிறுத்தி தைரியமா நம்மளால அவர் பார்க்க முடியாது. யோவான் ஏற்கனவே 19 இருக்கும்போது என்ன பண்றாரு, 95 வயசு அவரு, 90 ரொம்ப வயசானவர். வயசானதுக்கு அப்புறம் கூட என்ன பண்றாரு, அவரு கர்த்தருடைய சமூகத்தால விழுந்து கிடக்குறாரு தைரியம் இல்லாமல். ஆனா நீங்கள்லாம் நம்ம வயசே அவ்வளவு ஆகலை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷத்துக்குள்ளதான் இருக்கும். அப்போ நம்மளால தைரியமா தேவனத்துல அவரை பார்த்து அவரோட கூட இல்ல என்கிட்டலாம் எந்த பாவம் இல்லாம தைரியமா பேச முடியுமான்னு பார்த்தா முடியாது. பவுல் ஒருத்த சொன்னாரு, 24ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், அவரு எவ்வளவு, அதாவது கர்த்தரிடத்துல பவுல் கர்த்தரிடத்துல நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் கேட்டு அவர் என்ன சொன்னாரோ அப்படியே வாழ்ந்து இருந்த மனுஷன். அவர் சொல்றாரு 24:16, நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனா இருக்க பிரயாசப்படுறேன். அப்போ நம்ம இடத்துல மனிதருக்கும் தேவனுக்கும் முன்பாக நாம் குற்றமற்ற மனசாட்சியா இருக்கவே நம்ம பிரயாசப்படணும். தேவனிடத்திலும் நாம் குற்றமற்ற மனசாட்சி, மனிதர்களிடத்திலும் நம்முடைய சகோதரர்களிடத்திலும் குற்றமற்ற மனசாட்சியுடையவர்களாய் நாம் இருப்பதற்கு நம்மை பிரயாசப்படுத்தி கொண்டே இருக்கோம். அப்படி இருந்தோம்னா என்ன ஆயிருக்கும், நம்மளும் நம்முடைய ஜெபம் உடனே கேட்கக்கூடியதா இருக்கும். நம்முடைய வேண்டுதல், நாம் ஜெபிக்கிறதுக்கு முன்பாக நாம் என்ன செய்யணும், எப்படி இருந்து ஜெபிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்டவர்களா. நம்ம இயல்பா நம்முடைய வாழ்க்கையை பழைய வாழ்க்கையிலும் இருந்து கொண்டு புதிய வாழ்க்கையும் வாழ்கிறவர்களாய் நம்மை காட்டிக்கொண்டு நாம் தேவனிடத்துல போய் நின்று ஜெபித்து விட்டு நம்முடைய வேலையை தொடங்குறோம். நம்முடைய வேலை, நம்முடைய தொழில், நம்முடைய வேலை, நம்முடைய வியாபாரங்கள் போய்கிட்டு இருக்கு, நம்முடைய ஊழியங்கள் போய்கிட்டு இருக்கு, ஒத்துக்கிறேன். ஆனா நாம் ஜெபித்ததுனால போகுதா இல்ல தேவனுடைய கிருபையினால போகுதான்னு தான் நம்ம யோசிக்கணும். நம்மளே யோசிப்போம், அவரவர் நம்மளே கணக்கு போட்டுக்குவோம். நான் போன வாரம் முழுவதும் நான் செய்த வாழ்க்கைக்கும், நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கும், செய்த ஜெபத்திற்கும், தேவன் என்னை நடத்துவதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, பொருத்தி பார்ப்போமா? இல்லை. இப்ப எதுக்கு நம்மளை நம்ம குற்றச்சாட்டி கொள்ளல. ஆனா நம்ம இன்னும் நம்மளை பக்குவப்படுத்திக்கணும், இன்னும் நம்ம சீர்படுத்திக்கணும். தேவனோடு கூட நற்சீர் பொருந்துறவர்களா, தேவனோடு பொருந்துறவர்களா இருக்கணும், சீர் பொருந்துறவர்களா இருக்கணும், நற்சீர் பொருந்துறவர்களா இருக்கணும். அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா அது நம்மளை மீட்டதற்கான நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றணுங்களா. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்றோம். ஆனா நான் என்னுடைய ஜெபமும் உங்களுடைய ஜெபமும் தேவனிடத்துல போகுதாங்கிறதுக்கு, தேவனிடத்துல நாம் அதை எட்டி அதற்குரிய பதிலை நாம் பெற்றுக்கொண்டோமா அப்படிங்கிறத நம்ம எதுல கண்டுக்க முடியும் அப்படின்னா, தேவனோடு கூட நமக்கு இருக்க உறவுல தான். வெளிச்சம் வந்துச்சுன்னா இருட்டு இருக்காது. பாவமும் பரிசுத்தமும் பாவமும் நீதியும் ஒன்னா, நீதியும் அநீதியும் ஒன்னா இருக்காது. ஆனா ஒரே ஊத்துல இருந்து உப்பு தண்ணியும் நல்ல தண்ணியும் வராது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில மட்டும் அது வராது. நம்முடைய வாழ்க்கையில மட்டும் அது வராது. வெளிச்சமாவும் இருக்கிறோம்,
ஆனா ஒரு பக்கத்துல இருட்டாவும் இருக்கிறோம். நீதிமானாவும் வாழ்றோம், ஆனா ஒரு பகுதியில அநீதிமானாய் வாழ்றோம். ஒரு பக்கம் எல்லாருக்கும் சுவையான தண்ணீரை கொடுக்கக்கூடியவங்களா இருக்கிறோம், தேவனுக்கு நாம உப்பு தண்ணீரை கொடுக்கக்கூடியவங்களா இருக்கிறோம். இப்படி இருந்துட்டோம் அப்படின்னா விளைவு என்ன அப்படின்னு சொன்னது இதுல வாசிக்கிறோம்ல, வெளிப்படுத்தல. நீ ஒன்றும் குளிராரு இல்லை அண்ணலாரு வெது வெதுப்பா இதுலயும் அதுலயும் கலந்தவனா இருந்தா என்ன பண்ணுவேன், வாந்தி பண்ணி போட்டுருந்தார். அதனால நாம் நம்முடைய வாழ்க்கையில தேவனோடு கூட இருக்கிற நிலையில தேவன் நம்மை ரட்சிப்பதற்காக பூமிக்கு வந்திருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ள ஒரு பாவ மன்னிப்பாய் மீட்பு கிடைத்திருக்கிறது, என் மீது அன்பு கூர்ந்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இனி பழைய மனிதனாய் வாழ மாட்டேன், நம்முடைய பிள்ளையாய் வாழ்வேன் என்று முடிவெடுத்து என்னுடைய நோக்கம் எல்லாம் உம்மோடு கூட வாழக்கூடிய, என்னுடைய பொக்கிஷம் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் சேர்க்கக்கூடியதா இருக்க வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்து அதை நோக்கி ஓடிக்கணும். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட அந்த புதுசா இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம இப்போ ஒரு 5 நிமிஷம் போயிடும் எப்படி இருந்தோம். ஆனா வளர வளர நம்ம என்ன செய்யணும், இன்னும் ஆழமா தானே போகணும் கர்த்தருக்குள்ள. ஆனா வளர வளர நாம் வேதத்தை கற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறதுல நிறைய எனக்கு வசனம் தெரிஞ்சிச்சு அப்படின்ற எண்ணத்துல வந்துடும். ஆனா தெரிஞ்ச வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமான்றல தவறி போயிடும். அதனால நம்ம இடத்துல நாம் இன்னையிலிருந்து இன்னும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சீர்படுத்திக்கலாம். வரக்கூடிய நாட்கள்ல இன்னைக்கே கூட நம்ம தொடங்கிடுவோம், இன்றிலிருந்து நம்ம தொடங்கிடுவோம். என்ன அப்படின்னா, நான் என்ன முடிவெடுத்தேனோ, பழைய மனிதனாய் வாழ மாட்டேன், புதிய மனிதனாக தான் வாழ்வேன்னு சொல்லி முடிவெடுத்தணுமா, என்னுடைய வாழ்க்கையில நான் எனக்கும் என் தேவனோட இந்த உரையாடல்ல என்னுடைய வார்த்தை இடத்துல போகணும். எதுலயோ வாசிக்கிறோம், மேய்ப்பனுடைய சத்தம் கேட்காத அளவுக்கு ஆடு தூரமா போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியாது. மேய்ப்பனுடைய சத்தத்தை ஆடுகள் கேட்கிறது, அதனால அவன் பின்னே வருகிறதுன்னு சொல்லி வாசிக்கிறோம்ல, யோவான்ல நினைக்கிறேன். ஆனா அதே ஆடு மேய்ப்பனுடைய ஆடா இருந்தாலும் அவருடைய சத்தம் கேட்காத இடத்துல தான் போயிடுச்சுன்னா மேய்ப்பன் கூப்பிடும்போது கேட்க முடியுமான்னு பார்த்தா கேட்க முடியாது. நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற இடைவெளி ரொம்ப விரிவாகி போயிடுச்சு அப்படின்னா நம்முடைய ஜெபம், நீ என்ன கத்தினாலும் மேய்ப்பன் கேட்காது. மேய்ப்பனுக்கு 99 ஆடு 100 ஆடு இருக்குன்னு போயிருப்பார். ஆனா அவரா தேடி கண்டுபிடிக்கும் பொழுதுதான் அவனுக்கு குறையுதுன்னு சொல்லிட்டு அவர் வர்றாரு. ஆனா அது அவங்களுக்கு உதாரணமா கொடுக்கப்படுது. ஆனா நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவன் மேய்ப்பனோடு கூட இருக்கிற உறவில் மேய்ப்பனுடைய சத்தம் கேட்டும் உணர்வு இல்லாதவர்களாக நம்முடைய பழைய வாழ்க்கையவே விரும்பி அதிலேயே போய் கொண்டிருந்தோம் அப்படின்னா திரும்பி மேய்ப்பனே வந்து கைப்பிடிச்சுட்டா கூட நாம போக மாட்டோம். ஏன்னா நம்முடைய விருப்பம், நம்முடைய வாஞ்சை, நமக்கு இஷ்டமானது எல்லாம் எங்க இருக்கு, பழைய வாழ்க்கையில இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நமக்கும் தேவனுக்கு இருக்க உறவு இல்லாம போயிடும். உறவு இல்லாத பொழுது நீங்க பேசுற சத்தம் மேய்ப்பனு கேட்காது. தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறங்கி பிள்ளைகளை எப்படியாயிலும் நம்முடைய மரண தருவாய் வரைக்கும் நமக்கு சந்தர்ப்பம் கொடுத்து கொண்டிருக்கிறார், எப்படியாயும் மனம் திரும்புவான்னு சொல்லி. யாக்கோபு பொருளுக்காக காத்திருந்தார்ல, சாக போறதுக்கு முன்னாடிதான் அவர் சொன்னார், அது வரைக்கும் எப்பயாவது ஒரு வாட்டி வந்து மன்னிப்பு கேட்டுருவான் என்கிட்ட, அப்பா நான் அந்த தப்பு பண்ணிட்டேன், உங்களுடைய மதத்துல ஏறினது மாபெரும் தவறு, மன்னிச்சிருங்க, எப்பயாவது வருவான் அப்படின்னு காத்தே இருந்தார். கடைசியா தான் சொன்னார். ஒருவேளை அதுக்கு இடையிலே அவன் தன்னுடைய தகப்பன்ட்ட போய் மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி நாம் போய்விடாது. இளையகுமார் வந்தார், தன்னுடைய நிலை ஒருவேளை சாப்பாட்டுக்கு பன்றிகள் சாப்பிட்ற தவிட்ட சாப்பிட்றதுக்கு ஆசையா இருந்தா அவனுக்கு கிடைக்கல. ஆனா அவனுக்கு ஒரு சிந்தனை வருது, என்னுடைய அப்பா வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரன் செழிப்பா இருக்கிறான், நான் இப்படி இருக்கிறேன். உணவு என்ன பண்ணான், இந்த இடத்த வெளியே வந்துட்டான். நீங்கள் நானும் மறுபடியும் என் தேவனோடு என்னுடைய அப்பா வீட்டுல பெரிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஒரு விருப்பம் ஏற்படணும் அப்படின்னா என்னுடைய வருகை என் தகப்பனுக்கு தெரியணும். அவர் ஓடி வந்து என்னை அரவணைக்கு வரலாம் தயாரா இருக்கிறேன். ஆனா நான் என்ன செய்யணும், முடிவு எடுத்து அங்க இடத்து வெளியே வரணும். எங்க அப்பா வீட்டுக்கு வரணும். வரும் பொழுது என்ன பண்ண முடியுது, அங்க ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படும். அவர் சொன்னாரு, அப்பா உங்களுக்கு ஒரு விதமா பரத்துக்கு ஒரு விதமா பாவம் செய்யுது, அரவணைச்சு பிள்ளை என்ற அதிகாரத்தை கொடுத்தாரு. ஒரே வீட்டுக்குள்ள வாழ்றாங்க, பெரிய விருந்து செய்யறாங்க. அதுக்கப்புறம் எப்படி இருந்துப்பாங்க, இந்த பழைய மனுஷன் போய் எல்லாத்தையும் போய் அழைச்சு விட்டான், இவனுக்கு இனிமேல் என் சொத்துல இருந்துட்டு போட்டும் அப்படின்னு சொல்லி பாருன்னு பார்த்தா இல்ல, என் குமாரன் காணாம போனான், திரும்ப கிடைச்சிட்டான், விருந்து பண்ண எல்லா அவசரங்களும் ஒருத்துங்கடா அப்படின்னு சொன்னார்.
அப்படின்னு இருக்க போறோம் நீங்கள் நானும். நம்முடைய நம்முடைய ஜெபமே தேவனிடத்துல போகக்கூடிய நிலைமையிலே நாம் வாழ்ந்தோம் அப்படின்னா, இதை விட ரொம்ப பரிதவிக்கக்கூடிய நிலைமை வேற எதுவும். அதனால நம்மை சீர்படுத்திக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையை எந்த சூழ்நிலையும் பழைய வாழ்க்கையை நம்மை இழுத்து கொள்ளாதபடிக்கு, நம்மோடு கூட அது ஒன்றாக கலந்து விடாதபடிக்கு, பழைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக என்னிடத்துல இருந்த சிந்தனைகள், செயல்கள், என்னுடைய பாவங்கள் அல்லது என்னுடைய முன் விருப்பங்கள், இவைகள்லாம் மறுபடியும் நம்மளோட வந்து நம்மோடு கலந்து நாம் பரிசுத்தமானவர்கள், காப்பாற்றப்பட்ட பாவிகளா இருந்து தேவனுடைய கிருபையினால காப்பாற்றப்பட்டவர்கள் என்ற இந்த நிலையை அது குலைத்து போட்டு விடாதபடிக்கு நம்ம பாதுகாக்கணும். நீதிமானாய் ஒருவன் போனான், என்ன என்மேல் கிருபையாய், நான் பாவிதான், என்னிடத்தில் நற்கிரியை ஒன்றுமே இல்லை, என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஒப்பு கொடுத்த பொழுது அவன் நீதிமானாய் தன் வீட்டுக்கு போனான். நான் அறிந்தவைகள் எவ்வளவு என்று எனக்கு தெரியும், என்னிடம் இருக்க தாளந்துகள் என்னவென்று எனக்கு தெரியும், நான் எவ்வளவு நற்கிரியைகள் செய்கிறேன், எவ்வளவு ஊழியங்கள் செய்கிறேன் என்று சொல்லி எனக்கு தெரியும் என்ற நிலைமையிலே நாம் இருந்தோமானால் அந்த இடத்துல அவனுக்கு மேன்மை கிடைத்தது. பாக்குறோங்க, 2 பேர் தான் இருந்தாங்கன்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல அவன் மேற்கொண்டவனாகவே வெற்றி பெற்றவனாக சிறந்தவனாக காணப்பட்டிருக்கலாம் அந்த பரிசையை. ஆனா வீட்டுக்கு எப்படி போயிருந்தான்? பழைய நிலைமையிலே போயிருந்தான். அப்படி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. நம்ம வீட்டுக்கு போகும்போது பழைய நிலைமையில போய், நீங்க யாருன்னு தெரியலையே, சாரி, உங்க வீட்டுக்கு நீங்க போங்க அப்படின்னு கதை போட்ட நிலைமையில நம்ம இருந்துக்கூடாது. நம்முடைய ஜெபமே தேவனிடத்துல போவதற்கு தடையா எதுவுமே இருந்துக்கூடாது. நம்முடைய மேன்மையோ, நம்முடைய பொறுமையோ, நம்முடைய கிரியைகளோ எதுவும் அப்படி இருந்தா அப்படி எப்பொழுதுமே தேவனுக்கு முன்பாக நம்ம உயர்த்த முடியுமா பார்த்தா முடியவே முடியாது. அதனால தாழ்மையோடு நம்முடைய தேவையில்லாத காரியங்களை நாம் விட்டவர்களாக, தேவனோடு கூட உறவாடுவதற்கு, தேவனோடு கூட பேசுவதற்கு எதெல்லாம் எனக்கு தடையா இருக்கிறதோ அதை விட்டவர்களாக தேவனிடத்துல ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும். இல்லை, என் ஜெபத்தை தேவன் கேட்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு உறுதியா இருக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும். அதான் அந்த இதுல வச்சோங்க, அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குணம். மனிதருக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் குற்றமற்ற மனசாட்சியுடையவனா இருக்கிறதுக்கு நீங்கள் நானும் பிரயாசம். மனுஷருக்கு முன்பாக வெளிவேசத்தில் நம்ம காமிச்சுக்கலாம், அது சாட்சி. மனசாட்சி, என் சகோதரனுக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சதான், உண்மைதான், நான் அறிக்கையிட்டேன், அவர்கிட்ட போய் சாரி கேட்டேன், அவரோட ஒப்புரவாயிட்டேன், இதே மனசாட்சின்னு சொல்லுவோம். உனக்கு எனக்கு உறவு இருக்கு, அவர் என்ன மன்னிக்கலைன்னா அது அவருடையது. ஆனா நான் என்ன பண்ணேன், என்ன அளவுல என் சகோதரனுக்கு விரோதமாக பாவம் செய்து போய் அவற்றை மனப்பூர்வமாய் மனசு இப்படி குற்றம். தேவனோடு கூட என்னுடைய வாழ்க்கை பெரிய பெரிய பிளந்த நிலைமையில இல்லை, அவரோட இணைந்த நிலைமையில இருக்கிறதுக்கும் மனசாட்சி தான் சாட்சி கொடுக்கணும். அப்போ உங்களுக்கும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குணம் எதுவா இருக்குன்னா, தேவனுக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியோடையவர்களாக இருப்பதற்கு பிரயாசப்படுறவங்களா இருக்கணும். அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ஜெபம் எந்த தடையும் இல்லை. நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்கக்கூடியவராக இருப்பார். ஏன்னா இடைச்செயல்கள் எதுவும் சவரோ அல்லது கண்ணாடி கதவோ எதுவுமே இல்லை. நம்ம பேசுறது தேவன்ல தைரியமா இருக்கும், சத்தம் உடனே கேட்கும், உடனே பதில் கேட்கும், அவருடைய குரலும் நமக்கு கேட்கும். அதனால நாம் பேசுவது தேவனுக்கும், தேவனுடைய குரல் நமக்கும் கேட்பதற்கும் தடையா இருக்கிற எந்த காரியமும் நம்ம இடத்துல இராதபடிக்கு நம்மை சீர்படுத்தி கொண்டு நம்முடைய ஜெப வாழ்க்கையை துவங்கும். அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கை வேற மாதிரி தேவனுடைய பிள்ளைகளுமாக, அவரோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாக, அவரோடு கூட வாழ்கிறவர்களாக, அவரை அறிவிக்கிறவர்களாக, அவருக்கு சாட்சிகளாக, நம்மை காண்கிறவர்களிடத்துல தேவனுடைய குணாதிசயங்களை பார்க்கிறவர்களாக, அநேகர் அதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு காரியம் உடையவர்களாக நம்மிடத்துல காணப்படுகிற நற்கிரியைகளையும் தேவன் கிறிஸ்துவத்தில் இருக்க பண்புகள் நம்ம இடத்துல காணப்படும் பொழுது அநேகர் கிறிஸ்துவை காண்பதற்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பாக. இதுக்கு மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எனக்கு ஜீவனை கொடுத்துருச்சு, வேற எதுக்குமே கிடையாது.
இதற்காக மட்டும்தான். நம்மை பார்க்கிறவர்கள் நம்மிடத்துல நம்முடைய குணாதிசயங்கள், கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள் வெளிப்படணும். அது மூலமா கிறிஸ்துவை யாருன்றவர்களை அறிந்து கொள்ளணும், கிறிஸ்துவ கிட்ட வரணும், அவர்கள் காப்பாற்றப்படணும். அதுக்காக மட்டும்தான் நம்மளை வச்சிருக்கோம். அப்போ சொல்றாங்க, இதுக்கு நாங்கள் தான் இதுக்கு சாட்சிகளாக இருக்கணும். அதனால நம்ம நம்முடைய வாழ்க்கையை அப்படி அமைத்துக் கொள்வோம். தேவனுக்கும் நமக்கும் எந்த தடையும் வராதபடிக்கு, எந்த நம்முடைய சத்தம் தேவனத்துல போவதற்கும் இதுல ஏசாயா 59:12 59ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 59 ஆமா, அதில் வாசிக்கிறோம்ல, நம்முடைய பாவமும் நம்முடைய அக்கிரமும் தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்குறது. அப்படி நமக்கும் தேவனுக்கும் பிரிவினை உண்டாக்காத நிலைமையில நம்மை வாழ்ந்து நம்மை காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை வாழ்வோம். தேவன் தாமே இந்த வேலையை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்து